ஏய் எங்கடா இருக்க? பசங்க ரூமுக்கு வாடா. யோ என்ன உட்காந்து ஒட்டக மாதிரி தூங்கிட்டு இருக்க? எங்க வைங்க நீ ஒருத்தாங்க. ஏய் கதவை தத்திட்டு என்னடா பண்றீங்க? எந்திரிச்சு வெளியே வாங்கடா. நீ ஏன்டா ஆமா மாதிரி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க? வாடா. டேய் இப்போ உனக்கு என்ன வேணும்? இல்ல மச்சி, ஏதாவது கதை எழுதலாம்னு தோணுதுடா, அதான் வந்தேன். என்னது கதையா? யோ அதுக்கு ஏன் இப்ப கரண்ட் கம்பியில காலை வச்ச மாதிரி இப்படி சாக்காகுற? ஏய் பேச்சை விட்டுட்டு உங்க மைண்டுக்கு ஏதாச்சும் கான்செப்ட் தோணுச்சுன்னா சொல்லுங்கடா, கதை எழுதுவோம். A few moments later. டேய் குப்பேசு, பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லையடா, அதை வச்சு கதை எழுதுவோமா? யோ சும்மா இரியா. இப்போ முக்காவாசி பேர் இதே கதையத்தான் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன மாற்றம் வந்துருச்சா? சரி இப்போ நான் ஒரு கதை சொல்லவா? இப்போல்லாம் சமீபத்தில் வந்து ரோடு ஆக்சிடென்டால நிறைய உயிரிழப்புலாம் நடக்குதுல்ல, அது விழிப்புணர்வு சம்பந்தமா ஒரு கதை எழுதுவோமா? இந்த வந்துட்டார்ல விழிப்புணர்வு புலி போடாங்க. இப்ப எல்லாம் இந்த மாதிரி கதை எழுதுனா சிரிப்பாங்க. வாய மூடு. சொல்லிட்டாரு ஸ்டோரி மேக்கர். நல்ல கதை தான் நீ சொல்லு. சரிப்பா, நான் ஒன்று சொல்றேன். இந்த போதைப் பொருள் சம்பந்தமா ஏதாவது ஒரு கதை எழுதுவோமா? அப்ப என்ன வாயில வச்சிருக்கிறது என்ன பேரிச்சம்பளமா? முதல்ல அதை துப்பிட்டு சொல்ற. எப்பா நல்லவன கொஞ்சம் கிட்டக்கவா. என்ன இது என்ன இங்கிலாந்து குச்சி மிட்டாயா? இவன் அடுத்த ஆள சொல்றான். டேய் நல்லா பண்றீங்கடா, நல்லா பண்றீங்கடா. இவன் யாருடா வந்துல இருந்து போனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? வாயில என்ன வண்டா போயிருச்சு? நீ ஏதாவது கதை சொல்லு. பண்ணிடலாம் மாமா, பண்ணிடலாம் பண்ணிடலாம் மச்சான் ப்ரோ, பண்ணிடலாம். கதையவே கதையா பண்ணிடலாம். காடி பண்ணலாமே. கதைக்கு என்னடா டைட்டில் வைக்கிறது? என்ன கதை?